ஸோ இன்றைக்கி செகண்ட் ப்ரமோ வந்துருச்சு. ஆஸ் யூஷுவல் விஜய் சேதுபதி சார் பேக் டு ஃபார்ம் சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு. இந்த ஷாப்பிங் டாஸ்கில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனே ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் சார், வச்சு செஞ்சிட்டாங்கன்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி சொல்கிறாங்க 11,000 ரூபாய்க்கு வின் பண்ணியும் எங்களுக்கு வந்து சரியாக அதை பர்ச்சேஸ் பண்ண முடியலையேன்னு எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. உடனே சாச்சனா சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஏற்கனவே நான் ஆர்வக்கோளாறு அதிக பிரச்சனைன்னு ஒரு இது இருக்குது சார், ஜாஸ்தி ஆன உடனே நான் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி என் பேரில் பழிய போட்டுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகக்கூடாதுங்கிற மாதிரி, என்னோட வேறு யாரை போனால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரியும் மஞ்சரி அக்கா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்கிறாங்க. அப்போ விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சாச்சனா தான் தப்பு பண்ணியிருப்பான்னு நீங்களா யோசிச்சுக்கிட்டு அவள் தான் ஈஸின்னு அவள் பேரில் பழிய போட்டிங்களான்னு கேட்குறாரு. இவ்வளோ ஹார்ஷாக அவர் இதே மாதிரி சாச்சனா பண்ண தப்புக்களை கேட்டதே கிடையாது. சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க, சார் அவள் தான் எக்ஸ்ட்ரா ஜாம் பாட்டில் எடுத்துகிட்டு போகலோன்னு எனக்கு தோணுனது உண்மைதான் சார், அதனால தான் நான் அப்படி கேட்டேன்னு சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க. ஸோ விஜய் சேதுபதி சார், நீங்கள் சாச்சனாக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களே, இதே மாதிரி சாச்சனா பண்ண தப்புக்களுக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் அடித்து சொல்லலாம், கண்டிப்பாக இல்லை சார். நீங்கள் சாச்சனாக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க. சரி, ஏதோ ஒரு விஷயம் அவள் ஒன்றும் அது இப்போ சாச்சனா அந்த ஜாம் பாட்டில் எடுக்கலைன்னா கூட சாச்சனா எடுத்தது எல்லாமே ஸ்நாக்ஸ் தான். அது கூட நீங்கள் கேட்டிருக்கலாம் சார், எல்லாமே ஸ்நாக்ஸ் தான் எடுத்தாங்க. கெல்லாக்ஸு, குலாப் ஜாமுன் மிக்ஸு, அதுக்கப்புறம் சூப் பவுடர், இதெல்லாம் தான் சாச்சனா எடுத்தாங்க. ஸோ சாச்சனா ஒன்றும் கரெக்டான விஷயம் பண்ணி இவங்க எல்லோரும் திட்டலை. அதோடு இல்லை, இது வரைக்கும் அவங்க நிறைய தப்புக்கள் பண்ணதுக்கு சேர்த்து தான் அந்த கேர்ள்ஸ் சொன்னாங்க. மேபி இந்த பர்டிகுலர் விஷயத்தில் அவங்க சொன்னது தப்பாக இருக்கலாம். அவங்க சொன்னது ஒன்றும் பச்சையான பொய் கிடையாது. நீங்கள் எதுக்காக இப்படி சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் எல்லாரும் இந்த ப்ரமோ கவனிச்சிங்கன்னா ஜாக்லினோட இதில் ஒரு 7 ஒரு பேட்ஜ் இருக்குது. அதுக்கப்புறம் சௌந்தர்யா கிட்ட ஒரு 14 இருக்குது, அன்ஷிதா கிட்ட 3 14 இருக்குது, மஞ்சரி கிட்ட ஒரு 14 இருக்குது. இது எந்த மாதிரிப்பட்ட டாஸ்க் அப்படின்னு தெரியலை, ஏதோ சம்திங் எகெயின்ஸ்டாக தான் போயிருக்கு. ஸோ ஜாக்லின் வந்து அவ்வளோ நெகட்டிவிட்டி இல்லை, அதனால் ஜாக்லினுக்கு ஒரே ஒரு 7 மட்டும் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாச்சனாக்கு எதுவுமே கிடைக்கல. மேபி இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் கான்டெஸ்டன்ஸுங்கிற பேரில் இந்த 4 பேருக்கு எதாவது கிடச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். உங்களோட கெஸ்ட் சொல்லுங்கள், அந்த நம்பர்ஸ் என்ன மீன் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.